என்ன அனிதா அநியாய குடும்பம் உங்க மாமியா பண்றதே. மொத்தத்துல இத்தனை வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன்னு என்னை பாத்துக்கிறதுக்காக எல்லாம் இது வரல. இதை வச்சு என்னென்ன பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு. இதெல்லாம் சிவராமன் அங்கிளுக்கு இல்ல, சத்யன் அங்கிளுக்கு தெரியட்டும். அப்புறம் இருக்கு. குமரினும் பார்க்க மாட்டாரு, கிழவினும் பார்க்க மாட்டாரு. தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. பின்ன யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும்ல அனிதா. பண்ணாத தப்ப பண்ணினேன்னு சொன்னா அதுவும் அந்த சூழ்நிலையில யாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நினைச்சு பாருங்க இவங்களுக்கு எப்படி இருக்கும். இவங்களை நம்பி தானே நம்ம இவங்க வீட்டுக்கு வரோம். இவங்களே நமக்காக பேசலேன்னு தோணும் இல்லக்கா. அதனால தான் நாங்கள் 2 பேரும் பிள்ளைகளுக்கோசரம் பேசினோம். அப்படியே பார்த்தாலும் தப்பாலாம் எங்கள் மாமியா மேலே தான். அதை கூட அந்த மனசை புரிஞ்சுக்கவே இல்லைக்கா. சொன்னார் அனிதா, நீ அவங்க கூட போனேன் இவங்க கூட போனேன், அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுற இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுற என்னமோ அசிங்க அசிங்கமாக பேசிட்டு தான் சொன்னார். ம், கண்டமேனிக்கு பேசிட்டாரு. அதனால நீ பண்ணது தப்பு தானே அனிதா. கோவம் வந்து அதுக்குன்னு தாலியை கட்டி மூஞ்சில வீசுவியா?